செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ள போதிலும் அடையாற்றின் கரையோரம் இருக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதுபற்றி சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கும் நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, அடையாற்றின் கரையோரம் தற்போது நிலைமை எப்படி இருக்கு? தற்போது நான் நின்று கொண்டிருக்கும் இடம் சைதாப்பேட்டை மேம்பாலம். இந்த மேம்பாலம் வழியாகத்தான் அடையாறு ஆறுக்கு செல்கிறது. முழுவதுமாக வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். வினாடிக்கு செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 7500 கன அடி மட்டுமே திறந்துவிடப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் வெள்ளம் இன்னும் குறைந்தபாடில்லை என்பதுதான் தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஜோதியம்மாள் நகர், திடீர் நகர், செட்டித்தெரு, இந்த பகுதி முழுவதுமாக வெள்ளத்தில் மூழ்கியிருக்கிறது. குடிசை பகுதியில் இருந்து வெள்ளம் இன்று காலையில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் சென்றிருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் பணிபுரியவர்கள், வீடுகளில் இருக்கவர்கள் அந்த வீடுகளை பூட்டிவிட்டு சொன்ன உறவினர் வீடுகளுக்கு தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அதுபோல இந்த குடிசைவாசிகளில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான மக்கள் இந்த சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் சமூக நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசு சார்பில் பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இருந்தாலும் எங்களுக்கு இந்த உதவிகள் போதாது, எங்களுக்கு தங்குவதற்கு தனியாக ஒரு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் அரசு வழங்கக்கூடிய நிவாரண உதவிகளை முறைப்படியாக சரியான முறையில் அவர்களுடைய பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நேரத்தில் சென்றடைய வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். வேதவள்ளி, சுப்பிரமணி, இப்போ முகாமில் இருக்கிறவங்களுக்கு போதுமான அளவு உதவி தேவை அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்காங்க. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கா? அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு தற்போது? கண்டிப்பாக நேற்றைய வரை சமூக நலக்கூடத்தில் தங்க வைக்கப்படக்கூடிய மக்களிடம் அந்தந்த அரசு அதிகாரிகள் சென்று உதவிகள் உரிய முறையில் கிடைக்கிறதா என்ற குறித்தில் அவரிடம் கோரிக்கைகளை கேட்டார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரையில் அதிக அளவில் சைதாப்பேட்டை பகுதியில் தான் குடிசை பகுதிகள் அதிகமாக இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உரிய நேரத்தில், அதாவது உரிய உதவிகளை உரிய நேரத்தில் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் அரசு அதிகாரிகளிடம் முன்வைத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியை தாண்டி இருக்கக்கூடிய கோட்டூர்புரம் பகுதி, அடையாறு பகுதி, குடிசை பகுதிகள், இந்த பகுதிகளிலும் அங்கு தஞ்சமடைந்திருக்கிற மக்கள் அனைவருமே அங்குள்ள பள்ளி மற்றும் சமூக நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அந்த உதவிகள் சரியான முறையில் வழங்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் எவ்வளவு வீடுகள் இதில் சேதமடைந்திருக்கிறது அதை உரிய முறையில் கணக்கிட்டு அதற்கான தகுந்த அளவில், அதாவது எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்கு தகுந்த அளவில் உதவிகளை வழங்க வேண்டும். அதற்கு நிவாரண உதவியை உரிய முறையில் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் அவர்கள் அரசு அதிகாரிகளிடம் தொடர்ந்து வைத்திருக்கிறார்கள். வெள்ள அபாயம் தொடர்ந்து எச்சரிக்கை இருக்கும் பட்சத்தில் இந்த பகுதி முழுவதுமாக யாரும் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று காவல்துறை தரப்பில் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. மேலும் கோட்டூர்புரம் பகுதி, அதே போல அடையாறு பகுதியில் தீயணைப்பு துறையினர் மற்றும் மீட்பு படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குடியிருப்பு பகுதிகள் முழுவதுமாக வெள்ளம் கொஞ்சம் சிறிது அளவு உள்ளே சென்று கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குடியிருப்பு பகுதியில் மக்களுக்கும் காவல்துறையினர் சென்று அந்த எச்சரிக்கை தகவல்களை தெரிவித்து வருகிறார்கள்.